ஸ்ரீ கார்த்திகை புராணம் 26ஆம் அத்தியாயம். கதவுகளின் இறைவன் பகவான் ஸ்ரீஹரியிடம் அடைக்கலம் புகுகிறார். பகவான் ஸ்ரீஹரியின் உபதேசம். இவ்வாறு துர்வாச முனிவரின் கோபத்தால் ஏற்பட்ட ஆபத்தை அறிந்த அத்ரி மகா முனிவர் மீதமுள்ள கதையை அகஸ்திய மாமுனிவரிடம் கூறினார். இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் பூமி, பாதாள உலகம் மற்றும் சத்திய உலகம் ஆகிய உலகங்களுக்கு திரும்பினார். எல்லா உலகங்களிலும் தன்னை காப்பாற்ற யாரும் இல்லாததால் அவர் வைகுந்தத்திலுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று, வாசுதேவா, பகவான் ஜெகந்நாதரே, எனக்கு அடைக்கல காப்பாளர் என்ற பட்டத்தை வழங்குங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். நான் ஒரு பிராமணன். உங்கள் பக்தரான அம்பரீஷனுக்கு தீங்கு செய்ய விரும்பினேன். கோபத்தால் ஒரு பெரிய குற்றத்தை செய்தேன். நீங்கள் ஒரு பிராமணரின் அன்பிற்குரியவர். உங்கள் பக்கம் இருக்கும் ஒரு பிருகு முனிவர் சகிப்புத்தன்மை. இன்றும் உங்கள் நெஞ்சில் கால் தடங்கள் இருக்கின்றன. அமைதியான மனதுடன் அவரை காப்பாற்றியது போல கோபத்தில் உங்கள் பக்தரை சபித்த என்னை காப்பாற்றுங்கள். பகவான் ஸ்ரீஹரியே, தமது சக்கராயுதம் என்னை தாக்கப் போகிறது என்று துர்வாச முனிவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் பலவிதமாக பிரார்த்தனை செய்தார். துர்வாச முனிவர் தனது ஆணவத்தினை கைவிட்டு இவ்வாறு பிரார்த்தனை செய்வதை கண்ட பகவான் ஸ்ரீஹரி புன்னகைத்து, துர்வாச முனிவரே, தமது வார்த்தைகள் உண்மை. தம்மை போன்ற துறவி எனக்கு மிகவும் பிரியமானவர். தாம் பிராமண ரூபம் எடுத்த ருத்ரன். தம்மை காண்பவர்கள் 3 உலகங்களிலும் பயப்பட மாட்டார்கள். 3 வடிவங்கள் மூலம் பிராமணர்களுக்கு கூட நான் எந்த வன்முறையையும் ஏற்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு பசு, ஒரு தேவதை, ஒரு பிராமணன், சாது. பிறப்புகளில் ஏற்படும் ஆபத்துக்களை தடுக்க நான் சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான வடிவங்களை எடுக்கிறேன். மேலும் தீமையை தண்டிக்கவும் நன்மையை பாதுகாக்கவும் முயல்கிறேன். தாம் அம்பரீஷ மன்னனை சபித்தீர்கள். என் எதிரிகளுக்கு மனதால், உடலால் அல்லது ஆன்மாவால் கூட நான் தீங்கு செய்ய விரும்பவில்லை. இந்த உலகில் உள்ள ஏராளமான உயிரினங்களை நான் என் வடிவமாக காண்கிறேன். அம்பரீஷ மன்னன் மக்களை நீதியுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் தாம் என் பக்தரை பல வழிகளில் அவமதித்து விட்டீர்கள். தமது இடது பாதத்தால் அவனை உதைத்து விட்டீர்கள். தாம் அம்பரீஷ மன்னனிடம் அவன் இல்லத்திற்கு விருந்தினராக சென்றாலும் நான் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் 12 மணிக்கு முன் உணவை உட்கொள் என்று கூறினாய். அவன் தன் சபதத்தை மீறுவான் என்று பயந்து தமது வருகைக்காக காத்திருந்து தண்ணீர் மட்டுமே அருந்தினான். அவன் என்ன குற்றம் செய்தான்? 4 சாதியினருக்கும் உணவு தடை செய்யப்பட்ட தினங்களில் கூட தாகத்தை தணிக்கவும் தன்னை தூய்மைப்படுத்தவும் தண்ணீர் அருந்த அனுமதி இல்லையா? தண்ணீர் அருந்துவதை குறித்து குறிப்பிட்டதற்காக நீங்கள் என் பக்தனை அவமதித்து சபித்துள்ளீர்கள். அவன் தன் சபதத்தை மீறுவான் என்ற பயத்தில் தண்ணீர் அருந்தினான். ஆனால் தம்மை அவமானப்படுத்த அவன் என்ன செய்ய முடியும்? தாம் எரிந்து கொண்டிருந்தாலும் தாம் வாழ வேண்டும். அவர் உங்களை கெஞ்சி கேட்டு அமைதிப்படுத்த முயன்றார். அவர் கெஞ்சியும் நீங்கள் அமைதி அடையாத போது அவர் என்னிடம் அடைக்கலம் தேடினார். நான் அப்போது அரசரின் இதயத்தில் நுழைந்தேன். உங்கள் சாபத்தின் விளைவுகளை 10 பிறவிகளில் அனுபவிப்பேன் என்று சொன்னவன் நான். அவர் தங்களை கண்டு பயந்து என்னிடம் அடைக்கலம் தேடினார். ஆனால் அவர் தனது சொந்த உடலை அடையாளம் காணும் நிலையில் இல்லை. அவர் உங்கள் சாபத்தை கேட்கவில்லை. அம்பரீஷ மன்னர் என் கோடிகளில் சிறந்தவர். அவர் அப்பாவி, கருணை உள்ளவர், நல்லொழுக்கம் உள்ளவர். நீங்கள் அத்தகைய நபரை காரணமின்றி அவதூறு செய்தீர்கள். நீங்கள் காரணமின்றி அவரை சபித்தீர்கள். விசாரிக்காதீர்கள். உலகத்திற்காக நானே சாபத்தை அனுபவிப்பேன். அது தமது சாபத்தின் ஒரு பகுதி. முதல் பிறப்பு ஒரு மீனாக இருந்து இந்த கல்பத்தையும் மனுவையும் காப்பாற்ற நான் இங்கே இருக்கிறேன். சோமகு என்ற அரக்கனை வெல்ல நான் ஒரு மீனின் வடிவத்தை எடுப்பேன். சிறிது காலத்திற்கு பின்னர் தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை கடலை கலக்க ஒரு பாத்திரமாக மாற்றுவார்கள். அந்த மலையை ஒரு பாம்பின் அரவத்தின் வடிவத்தில் என் முதுகில் நான் சுமப்பேன். அதனால் அது தண்ணீரில் மூழ்காது. நான் வராகராக பிறந்து ஹிரண்யகசிபுவை கொல்வேன். நான் நரசிம்மராக அவதரித்து பிரகலாதனை காப்பேன். நான் வாமனராக பிறந்து பலி சக்கரவர்த்தியை மிதிக்க யாக உலகத்திற்கு சொர்க்கத்திலிருந்து கொடுப்பேன்.
நான் வெளியேற்றப்பட்ட சத்திரியர்களை இந்திரனுக்கு உலகை பாதாளத்தில் அமைத்து உலக சுமையை குறைக்க ஒரு பிராமணனாகவே பிறப்பேன். உலகை வெல்லும் ராவணனை வென்று உலகை அமைதிப்படுத்த ரகுகுலத்தில் ரகுவம்சத்தில் ராமபிரானாக பிறப்பேன். பின்னர் யதுவம்சத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும், கலியுகத்தில் புத்தராகவும், கலியுகத்தின் இறுதியில் விஷ்ணு சித்தராகவும், விப்ரோண வம்சத்தில் கல்கியாகவும் பிறப்பேன். குதிரையில் வலம் வந்து பிரம்ம தேசங்கள் அனைத்தையும் அளிப்பேன். இப்படியாக அம்பரீஷ மன்னருக்கு சாப வடிவில் தாம் அளித்த 10 பிறவிகளையும் நான் நிறைவு செய்வேன். இவ்வாறு 10 அவதாரங்களை தொடர்ந்து நினைவில் வைத்திருப்பவர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுந்தத்தை அடைவார்கள். இது நிச்சயம் உண்மை. இவ்வாறு வசிஷ்ட மாமுனிவருக்கு கூறப்பட்ட ஸ்கந்த புராணத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.